தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி ரூபாய் 1970.57 கோடியில் நிறுவப்பட்டுள்ள 38 புதிய துணை மின் நிலையங்களை திறந்து வைக்கிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு எரிசக்தி துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்று திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூரில் 400 கீழ் 230 கிலோ வோல்ட் மற்றும் 400 கீழ் 110 கிலோ வோல்ட் வளிமக்காப்பு துணை மின் நிலையம், செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கத்தில் 230 கீழ் 110 கிலோ வோல்ட் துணை மின் நிலையங்கள், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் 110 கீழ் 33, 22 மற்றும் 11 கிலோ வோல்ட் வளிமக்காப்பு துணை மின் நிலையம் உள்ளிட்ட மொத்தம் 22 புதிய துணை மின் நிலையங்களும் 16 புதிய 33 கீழ் 11 கிலோ வோல்ட் துணை மின் நிலையங்கள் என தமிழ்நாடு முழுவதும் நிறுவப்பட்ட 38 புதிய துணை மின் நிலையங்கள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி வேலூர் மாவட்டம் கோயில் மலையாற்றின் குறுக்கே 176.02 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய அணை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். அதனையும் பார்க்கலாம். ஆழப்படுத்தி கொள்ளளவினை ரூபாய் 120 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ள மறு கட்டுமானங்களை திறந்து வைக்குமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் ஆற்காடு வட்டங்களில் திருமலைச்சேரி மற்றும் புதுப்பாடி கிராமங்களின் அருகே ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட பாலாறு அணைக்கட்டினை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பாலாற்றின் குறுக்கே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 168 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது என்பதுதான் பாலாறு அணைக்கட்டின் வரலாறு. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883778. இமெயில் advt@dttv.in.